குழந்தைங்களோட கழுத்துல இந்த மாதிரி உருண்டையா கட்டியாட்டும் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஓடி வரீங்க. ஆனா இது பயப்படணுங்கிற விஷயமே இல்லைங்க. இத நெறி கட்டி இல்ல லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். லிம்ஃப் நோட்னா அது நம்ம பாடியில இருக்க ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அமைதியா இருக்கும். ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ மூக்கு வழியா தொண்டை வழியெல்லாம் உள்ள வரும்போது இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி என்லார்ஜ் ஆகிடும். ஸோ இது பெருசாகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஃப் நோட்ஸ்ல இருந்தால் நம்மளுக்கு தேவையான WBCs ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு WBCs வேணும். இந்த WBCஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த லிம்ஃப் நோட்ஸ், இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் தான். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக தான் அந்த லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகுது. ஸோ இது பேசிக்காக நம்மளுக்கு நல்லது தான். ஸோ இந்த நெறி கட்டிங்கிறது ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸில் இல்லை ஒரு சின்ன பட்டாணி சைஸில் குட்டி குட்டியாக இருக்குது. தொட்டால் பெயின் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா பயப்படவே வேண்டாம். இன்ஃபேக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போய் பல நாட்கள் பல மாதங்கள் ஒரு சில குழந்தைங்களுக்கு வருடங்களாக கூட இது குட்டி சைஸில் இதே மாதிரி பெயினே இல்லாமல் இருந்துச்சுன்னா பயப்படவே வேண்டாம். ஆனால் அதுவே இது ஒரு திராட்சை சைஸுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு பெருசாக வீங்குது, தொட்டா பயங்கரமாக வலி இருக்குது அப்படின்னா இது என்னங்கிறத கொஞ்சம் செக் பண்ணும். யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்தால் நெறிக்கட்டியோட பெயினும் இருக்குது, பெரிய நெறிக்கட்டியாக இருக்குது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை தவிர இந்த நெறிக்கட்டி ரொம்ப நாளாக இருக்குது, குழந்தைக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குது, அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படின்னாலும் ஒரு தடவை டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. இது இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஆர் டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் இந்த மாதிரி நெறிக்கட்டி வரலாம். ஸோ 3லேருந்து 10 வயசுக்குள்ள இருக்க உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி நெறிக்கட்டி இருக்குது அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஓகேவா?